ஹாய் ஹலோ வணக்கம் மாலை முரசு நேயர்களே. கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு இது எல்லாம் சம்மந்தப்பட்ட செய்தியும் ஒரு கலவையாக கலந்து கொடுக்குற ஷோ தான் நம்ம திரைமுரசு ஷோ. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சினி அப்டேட். எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறமா போன வருஷம் முழுக்க நடிகர் சூர்யாவுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. நடுவில் லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டரில் என்ட்ரி ஆகி மாசான ஒரு என்ட்ரியை நம்ம சூர்யா கொடுத்துருந்தாரு. சோலோவாக அவர் நடித்து எந்த படமும் வெளிவராத நிலையில் இப்போது அதை போக்குற வகையில் ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2022 வெளியான எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறமா கடந்த வருஷம் முழுக்க நடிகர் சூர்யாவுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. இடையில விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டரில் என்ட்ரி கொடுத்திருந்தாலும் சோலோவா அவர் நடித்து எந்த படமும் வெளியாகாத அளவுக்கு முழுக்க முழுக்க கங்குவா படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராரு சூர்யா. இப்படி இருக்கிற நிலையில இந்த வருஷம் 1க்கு 2 படமா கொடுத்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்க இருக்காரு நடிகர் சூர்யா. சூர்யா நடிப்புல இந்த வருஷம் கங்குவா படமும் சுதா கொங்காராவோட படமும் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதுல கங்குவா படத்தை சிறுத்தை சிவா இயக்கி இருக்காரு. அண்ணாத்த படத்துல ஸ்லிப் ஆகி இருந்தாலும் கங்குவா படம் மேல முழு கான்பிடன்ஸை வச்சு உருவாக்கிட்டு வராரு சிறுத்தை சிவா. சரித்திர கால போர்ஷனும் சமகாலத்தில் நடக்கிற போர்ஷனும் உள்ளடக்கி மிக பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வர்ற இந்த படம் 1 இல்ல 2 இல்ல 10 மொழிகள்ல கிராண்டா ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் 3D முறையில் வெளியாக இருக்கிறது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணி இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமா நடந்துட்டு வர நிலையில கங்குவா படத்துல இருந்து டீசரை வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. கடைசியாக காவலன் படம் ஷூட்டிங்காக கேரளா போயிருந்தாரு நடிகர் விஜய். ஏன் அதுக்கப்புறம் போலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போல, ஷூட்டிங்காக போல. 14 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் கேரளாவில் இறங்கியிருக்காரு தளபதி விஜய். ஏர்போர்ட்டில் கேரளா ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணி மாசான வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசான ஒரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2011 மலையாள இயக்குனர் சித்திக் டைரக்ஷனில் உருவான காவலன் பட ஷூட்டிங்குக்காக கேரளா போயிருந்த நடிகர் விஜய் 14 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் அங்கே போயிருக்காரு. நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் முன்னணி நடிகராக இருக்கிற மாதிரி கேரளாவிலையும் நம்பர் 1 நடிகராக இருந்துட்டு வராரு. மோகன்லால் மம்முட்டியை மிஞ்சின ஒரு ரசிகர் படையை கேரளாவில் சம்பாதிச்சு வச்சிருக்கிற விஜயோட ஒவ்வொரு படங்கள்லையும் பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க கேரள விஜய் ஃபேன்ஸ். சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டர் கூட ஒரு பேட்டியில் விஜய் படம் ரிலீஸ் ஆனால் கேரளாவே திருவிழா மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் உருவாகி இருக்கிற கோட் படத்தோட ஷூட்டிங்குக்காக திருவனந்தபுரத்திற்கு விசிட் அடிச்சிருக்காரு விஜய். அரசியல் என்ட்ரி கொடுக்குற விஜய் அதுக்கு அப்புறமா சினிமாவில் இருந்து விலகிற முடிவில் இருக்கிற நிலையில் அவரை வெறித்தனமாக வெல்கம் பண்ணியிருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேயே விஜயை பார்க்க பல மணி நேரம் காத்திருந்த விஜய் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த கார் ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும் பின்னாடியே போயிருக்காங்க ரசிகர்கள். இதனால் விஜய் வந்த காரோட கண்ணாடி நொறுங்கி போயிருக்கு. இது சம்பந்தமான வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. கோட் பட ஷூட்டிங்குக்காக விஜய் திருவனந்தபுரத்திற்கு நேற்று போன நிலையில் அதுக்கு முன்னாடியே லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வெங்கட் பிரபுவும் அவரோட டீமும் போயிருக்காங்க. கோட் படத்துக்காக ஷூட்டிங் திருவனந்தபுரத்தில் வர 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. என்னது, லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரா? அட ஆமாங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற ஒரு ஆல்பம் பாடலில் நடிக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். அது பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். லியோ படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 171வது படத்தோட ஸ்கிரிப்ட் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கூட இணைஞ்சிருக்கிறத பற்றி தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். தீவிர கமல் ஃபேனான லோகேஷ் கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் விக்ரம் படத்தை எடுத்து அதை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்திருந்தாரு. இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற ஒரு ஆல்பம் பாடலில் நடிக்க இருக்காரு லோகேஷ் கனகராஜ். கமல் வரிகளில் உருவாகிற இந்த ஆல்பத்திற்கு இனிமேல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த பாட்டை ஸ்ருதிஹாசன் தான் கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ருதிஹாசன் கம்போசிங்ல எட்ஜ், ஷீஸ் அ ஹீரோ, மான்ஸ்டர் மிஷின் ஆகிய இண்டிபெண்டன்ட் பாடல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில இப்போ இனிமேல் பாடல் உருவாகி இருக்கு. சிட்டி சைட்ல உள்ள லவ் ரிலேஷன்ஷிப்போட நிலைய சொல்ற விதமா இந்த பாட்டு உருவாகி இருப்பதா சொல்லப்படுது. இந்த பாடல் சம்பந்தமா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ராஜ்கமல் டீம். அதிரடியான ஆரர் படத்தில் நடித்த அனுஷ்கா கூட அதிரடியான ஆரர் படத்தில் நடித்த ஒரு ஹீரோ இணைய போகிறாராம். அது யார் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க. பாகுபலி படத்தோட ரீச் காரணமாக பேன் இந்தியா அந்தஸ்தை அடைஞ்சிருந்தாலும் நடிகை அனுஷ்கா அந்த படங்களுக்கு அப்புறமா பெருசாக எந்த படங்கள்லையும் கவனம் செலுத்தாம தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலையில் 3 வருஷம் கழிச்சு சமீபத்தில் தான் தெலுங்குல மிஸ்டர் ஷெட்டி மிஸ்ஸஸ் போலி ஷெட்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. கடந்த வருடம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை வாங்கியிருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் ஆகலை. இந்த நிலையில் நடிகை அனுஷ்கா முதல் முறையாக மலையாள சினிமாவில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ராமானந்த் கதை எழுத ஹோம் படத்தை எடுத்த ரோஜின் தாமஸ் டைரக்ட் பண்றாரு.
கத்தனார் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்துல கத்தனார் அப்படிங்கிற ஃபாதரியார் கேரக்டர்ல நடிகர் ஜெயசூர்யா நடிக்கிறாரு. கலியங்காட்டு நீலி அப்படிங்கிற கேரக்டர்ல அனுஷ்கா நடிக்கிறாங்க. மாந்திரிகம் உள்ளிட்டதை மையப்படுத்தி ஹாரர் த்ரில்லர் பாணியில உருவாகி இருக்கிற இந்த படத்தோட கதைக்களம் 9ஆம் நூற்றாண்டோட பின்னணியில் நடக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங்க விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில இந்த படத்துல நடிகர் பிரபுதேவா ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு. நடிகர் பிரபுதேவா ஏற்கனவே தேவி 2 ஆகிய ஹாரர் படங்கள்ல நடிச்சிருக்காரு. நடிகை அனுஷ்காவும் அருந்ததி அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஆன ஹாரர் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஹாரர் படத்திற்கு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. சமீபத்தில் வெப்பம் குளிர் மலை படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் பாராட்டி பேசியிருந்தாரு. இந்த படத்தை நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நேற்றே நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். இப்போது அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். குற்றம் கடிதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் மகளிர் மட்டும் படத்துலையும் சுழல் வெப் சீரிஸ்லையும் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்த பாஸ்கல் வேதமுத்து டைரக்டரா அறிமுகமாகிற படம் வெப்பம் குளிர் மழை. கல்யாணமான கப்பிள்ஸ் ஃபேஸ் பண்ற குழந்தையின்மை சம்பந்தமான இஷ்யூஸை மையமா வச்சு உருவாகி இருக்கிற இந்த படத்துல படத்தோட ப்ரொடியூசர் திரவ் பெத்த பெருமாள் அப்படிங்கிற லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. பொம்மை நாயகி படத்தில் நடிச்ச இஸ்மத் பானு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து MS பாஸ்கர் உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைரக்டர் வெற்றிமாறன் வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப அழுத்தமாகவும் வித்தியாசமாகவும் இருப்பதா வெற்றிமாறன் சொன்னது படக்குழுவுக்கு பூஸ்டா அமைஞ்சதா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து டமக்கு டமக்கா அப்படிங்கிற பாடல் வெளியாகி இருக்கு. சங்கர் ராஜன் இசையில உருவாகி இருக்கிற இந்த பாட்டை இசையமைப்பாளர் ஜிப்ரான் வெளியிட்டிருக்காரு. தமிழ் சினிமா நியூஸோட சேர்த்து அதர் ஸ்டேட் சினிமாக்களையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற செக்மெண்ட் தான் நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட். இப்போ டக்குன்னு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அதை பார்த்துட்டு வந்துருங்க. KGF படங்கள் மூலமா இந்திய அளவில் ரீச் ஆகியிருக்காரு கன்னட நடிகரான யாஷ். இவரோட அடுத்த படத்தை நடிகரும் இயக்குனருமான கீத்து மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணுறாங்க. டாக்ஸிக் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்தை KVN ப்ரொடக்ஷன்ஸும் மாஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. யாஷோட 19வது படமாக உருவாகிற இந்த படத்தில் பாலிவுட் நடிகை கரீனா கபூர் ஹீரோயினாக நடிக்கிறதா தகவல் வந்துச்சு. இந்த நிலையில் சமீபத்தில் தான் ஒரு சவுத் இந்தியன் மூவியில் நடிக்கிறதா தன்னோட ரசிகர்களுக்கு சொல்லி சைலண்டாக இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க கரீனா கபூர். சுல்தான், டைகர் ஜிந்தா ஹே உள்ளிட்ட பல படங்களை எடுத்த பாலிவுட் இயக்குனர் அலி அப்பாஸ் ஜாஃபர் இயக்கத்தில் அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப் உள்ளிட்ட பலர் நடித்து உருவாகி இருக்கிற படம் படே மியான் சோட்டே மியான். இந்த படத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் வில்லனா நடிச்சிருக்காரு. மும்பை, லண்டன், அபுதாபி, ஸ்காட்லாந்து மற்றும் ஜோர்டன் உள்ளிட்ட இடங்களில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகி இருக்கு. இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற நிலையில் விஷால் மிஸ்ரா இசையில் இந்த படத்தில் இருந்து வல்லா ஹபீபி அப்படிங்கிற பாடல் வெளியாகி 18 மில்லியன் வியூஸை தாண்டி வைரல் ஆகிட்டு வருது. இப்போ அந்த பாட்டோட தமிழ் வெர்ஷனை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. தமிழில் இந்த பாட்டை பாடலாசிரியர் மதுரகவி எழுதியிருக்காரு. வெட்டிங் கிச்சடி, நாருடா டோனோருடா, அற்புதம் ஆகிய படங்களை எடுத்த தெலுங்கு இயக்குனர் மாலிக் ராம் டைரக்ஷனில் உருவாகிற படம் டில்லு ஸ்கொயர். இந்த படம் கடந்த 2022 விமா கிருஷ்ணா டைரக்ஷனில் வெளியான DJ டில்லு படத்தோட அடுத்த பாகமாக உருவாகி இருக்கு. இந்த படத்தில் பிரேமம் ஃபேம் அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படத்தில் இருந்து அச்சு ராஜாமணி இசையில் ஓ மை லில்லி அப்படிங்கிற பாட்டோட லிரிக்கல் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. நம்ம ஜிவி பிரகாஷ் இப்போ பாலிவுட்டில் ஹீரோவாக போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தமிழில் இமைக்கா நொடிகள், லியோ ஆகிய படங்களை நடித்த இயக்குனர் அனுராக் காஷ்யப் டைரக்ஷனில் தான் அவர் ஹீரோவா ஆக போறாராம். பிரபல பாலிவுட் டைரக்டரான அனுராக் காஷ்யப் இயக்கத்தில் வெளியான கேங்ஸ் ஆஃப் வாஸ்பூர் 2 படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் அவர் ஹிந்திலையும் தமிழ்லையும் எடுக்க போற படத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்க இருக்காராம். அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் நாஞ்சில் டைரக்ட் பண்ணி ஆண்ட்ரியா நடிச்சு காடுகளை மையப்படுத்தி எடுத்திருக்கிற படம் கா. சமீபத்தில் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்தது. நிறைய செலிபிரிட்டிலாம் கலந்துட்டு பேசினாங்க. அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க. அது உங்களுது. படைப்பு என்னதாக இருக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் மெசேஜ் சொல்லக்கூடாது. சினிமாவோட வேலை அது இல்லை. இன்னும் நான் நம்புகிறேன். மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பாட்டு தர்சோஸ்க்கு எந்த மெசேஜ் சொன்னார்? நம்ம அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க. மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் அதாவது மாஸ் ஃபிலிம், மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது, மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது. இந்த சினிமா பொறுத்தளவில் என்னன்னா மிரர். இப்போ நான் ஒன்றும் காட்டலை, ஒரு கண்ணாடியை பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன்.
நீங்கள் பார்த்துருப்பாங்க, உங்கள் முகம் அதில் தெரியும், அவ்வளோதான். அந்த மிரரில் நான் ரசமுக கண்ணாடியில் ஆழமான தண்ணி, சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது. ஆனால் ஆழமான தண்ணியில் அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும். அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் அது நான் அந்த ரசவாதம் நிகழன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி முதல்ல வந்து டைரக்டர் ரஞ்சில் பற்றி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது. ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீயிங் ஃபார் ஹோல்டிங் நஞ்சில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு see the vision beyond the fights and all that. அதை தாண்டி இந்த படம் ஒரு கருத்தை சொல்லும். ஸோ ஐ ஹோப் the world is able to see that. and நாங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக I hope this film is also successful for the producers and definitely for Nanjil. என்னென்ன இந்த மஞ்சுமெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாமாக அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓடுறதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக, இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க. சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு ஓடிச்சு. செம்மீன் அந்த காலத்தில் இருந்த படங்கள் ஓடிச்சு. இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்க. அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனால தான் அந்தளவுக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம ஊர் ரைட்டர் ஒருத்தர் வந்து ரொம்ப கீழே இறங்கி அதை விமர்சனம் பண்ணதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தா பரவாயில்ல, வேறு மாதிரி வார்த்தைகள் விட்டார். பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழனுடைய நாகரிகமாக இல்லை, நம்ம பண்பாடும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கணும் ஒழிய யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல. ஸோ ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர், டைரக்டர், இன்னும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், சுந்தர்பாபு முதல் கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும், இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.